வணக்கம். தைலோ ஸ்கில்ஸ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். என் சேனலோட முதல் வீடியோ இது. இந்த வீடியோவில் 34 இன்ச் மார்பு சுற்றளவு உள்ள ஒரு நார்மல் ப்ளவுஸ் பா நெக் கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். 34 இன்ச்சை 4 டிவைட் பண்ணால் சைடுக்கு 8.5 இன்ச்சு வரும். அது கூட 2 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். மொத்தம் 10.5 இன்ச் வரும். 2 இன்ச் எதுக்குன்னா சைடில் விடுற துணிக்காக. ஸோ 10.5 இன்ச் வர மாதிரி துணியை மடித்து போட்டுக்கணும். பத்தரை இன்ச்சு இருக்கான்னு செக் பண்ணி துணியை கரெக்டாக மடித்து அழுத்தி விட்டுக்கலாம். நார்மலாக கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச் விட்டதிலிருந்து உயரம் 12.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். கூட ஒரு 1/2 இன்ச் கட்டிங்காக மார்க் பண்ணிக்கிறேன். எப்போவும் தாராளமாக மார்க் பண்ணுறது நல்லது. அடுத்து பின் கழுத்து பக்கம் கட்டிங் மார்க்கில் இருந்து கீழே 7 இன்ச் மார்க் பண்ணுறேன். கழுத்து அகலம் 3 இன்ச் மார்க் பண்ணுறேன். அடுத்து ஷோல்டருக்கு 3 இன்ச் மார்க் பண்ணுறேன். ஷோல்டரில் இருந்து ஹார்ம் கோலுக்கு 5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஷோல்டரில் கீழே இருந்து 7 இன்ச்சில் நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம். மேலேருந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். பா நெக்குன்றதுனால ஸ்ட்ரெயிட் லைன். அடுத்து ஷோல்டரில் இருந்து 5 இன்ச்சுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. கீழே ஒரு கிராஸ் கோடு போட்டுட்டு 2 கோடும் ஜாயின் பண்ணுற இடத்துல இருந்து 1.5 இன்ச் கேப் வர மாதிரி ஒரு ஆர்ம் ஹோல் ரேடியஸ் வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். ஆர்ம் ஹோல் ரேடியஸ்க்கு 1.5 இன்ச் கேப் போதும். இப்போ கட் பண்ணிக்கலாம். பேக் பீஸ் கட்டிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி, மார்க் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. பேக் பீஸ் கட் பண்ணி முடிச்சிட்டாலே மற்ற எல்லாம் ஈஸியாக கட் பண்ணிடலாம். இப்போ பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு. சைடில் இருக்கக்கூடிய துணியை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. திரும்பவும் துணியை கரெக்டாக சரி பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பீஸுக்காக பேக் பீஸ் எடுத்து அந்த ஷோல்டர் அளவுக்காக மார்க் எவ்வளோ இருக்குன்னு அளந்து 12 இன்ச் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 1 இன்ச் மைனஸ் பண்ணி 11.5 இன்ச்சு அந்த கீழ் எண்டு பாட்டத்தில் இருந்து 11.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு கட்டிங்காக மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் பகுதியை கரெக்டாக அந்த மார்க்கில் வச்சு அப்படியே ஃப்ரண்ட் பீஸ்க்காக கரெக்டாக அந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த ஷோல்டர் அளவை அப்படியே வரைஞ்சிக்கலாம். ஹார்ம் கோலும் அதே அளவுலேயே வரைஞ்சிக்கோங்க. அந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நம்ம வெட்டுவோம் இல்லையா ஃப்ரண்ட் பீஸில், அது ஸ்டிச்சிங் பண்ணும்போது வெட்டிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக்குக்காக மார்க் பண்ண போகிறேன். ஒரு 6 இன்ச் மார்க் பண்ணுறேன். ஃப்ரண்ட் நெக் 6 இன்ச்சு கரெக்டாக இருக்கும்.
6 இன்ச்சுக்கு கீழே கோடு போட்டு இந்த ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அந்த இடத்துல ரேடியஸ் வரைஞ்சிக்கலாம். இப்போது ஸ்ட்ரெயிட் லைன் அந்த 11 இன்ச் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த 11 இன்ச்சு கீழே ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டதுலேருந்து 2 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கோங்க. அந்த பக்கம் ஹை ஒர்க் வர பக்கம், சைடில் வர பக்கமும் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சைடில் இருந்து அந்த ஷோல்டருடைய சென்டர் 4.5 இன்ச்சு வரும். அந்த 4.5 இன்ச்சு அந்த சைட்லேருந்து ஃப்ரண்ட்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 4.5 இன்ச்சு மார்க் பண்ணதுலேருந்து அந்த 2 இன்ச்சுக்காக கிராஸ் கோட் போட்டுக்கலாம். இந்த பக்கமும் கிராஸ் கோட் போட்டுக்கலாம். அவ்வளவுதான், ஃப்ரண்ட் பீஸ் மார்க் பண்ணியாச்சு. இப்போ கட்டிங் போடலாம். ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணுறோம், ஈஸியாக கட் பண்ணிடலாம். பேக் பீஸ் மாதிரி தான், அதை வச்சே தான் மார்க் பண்ணணும். என்னோடய முதல் வீடியோ அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பதட்டமாகவே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஸோ வருகிற வீடியோவில் இந்த மாதிரி இல்லாமல் இன்னும் நல்லா தெளிவாக பேசலாம். கட்டிங் பண்ணி முடித்தாச்சு. ஃப்ரண்ட் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. அந்த ஹூக் பட்டி, ஹை ஹூக் பட்டி வர பக்கத்தில் ஃப்ரண்ட்டில் ஒரு 1/2 இன்ச் மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு அதை 1/2 இன்ச்சு நம்ம வந்து கட் பண்ணிடலாம். அந்த அளவு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு நம்ம கட் பண்ணிடலாம். இந்த 1/2 இன்ச்சு எதுக்கு கட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்டில் சூப்பராக டைட்டாக கரெக்டாக வந்து உட்காரும். அதுக்காக தான். அடுத்த துணியை அதே ஸ்ட்ரைட்லேயே சரி பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி விட்டுருங்க. அந்த ஸ்ட்ரைட்டில் இருக்கிற பீஸ் வந்து ஸ்லீவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கு சூப்பராக கரெக்டாக வரும். அது எந்த ஜாயிண்ட்டும் போட வேண்டியிருக்காது. அந்த பீஸில் வந்து பட்டி ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஃப்ரண்ட் பட்டி அது ஸ்டிச்சிங் பண்ணும்போது அந்த ஃப்ரண்ட் பட்டியை கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் துணி இது ஸ்ட்ரெயிட் லைன் நேராக இருக்குது, 4ஆக மடிச்சுக்கோங்க. ஒரு 1.5 இன்ச் மடித்து தைக்கிறதுக்கு மார்க் பண்ணலாம். நார்மல் ப்ளவுஸில் 1.5 இன்ச் எதுக்குன்னா 2 மடிப்பு வரும் தைக்க, அப்போ தான் அது தைச்சா நல்லாயிருக்கும். ஸோ 1.5 இன்ச் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிறேன். அடுத்து 5 இன்ச் மார்க் பண்ணணும். கீழே ஃப்ரண்ட் கையோட ஃப்ரண்ட் அளவு சைடு 12 இன்ச்சு 6 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். ஷோல்டரு 15 இன்ச்சு 7.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். கிராஸ் கோடு போட்டுக்கலாம். கையோட உயரம் ஷோல்டரில் இருந்து 5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். ஸோ அந்த மார்க்கில் இருந்து அப்படியே ஹாம்கோல் வரைஞ்சி விட்டுக்கலாம். கீழே வந்து மேலே 5 இன்ச்சு வந்தால் கீழே 2 இன்ச்சு வரணும். ஸோ அந்த 2 இன்ச்சுக்கு வர மாதிரி அந்த ரேடியஸ் வரைஞ்சிக்கணும். கட்டிங்க்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணணும். 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணுங்கள், அப்போ தான் தைச்சி ஃபினிஷ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. அவ்வளவுதான். நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். நார்மல் ப்ளவுஸ் ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு.
பட்டிக்கு துணி எடுத்து வச்சுருக்குறோம். ஃப்ரண்ட் பீஸ், பேக் பீஸ் ரெடியாக இருக்குது. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.